பாக்கியலட்சுமி சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம். இங்கே கோபி பெரிய திட்டம்லாம் போட்டு தான் அனுப்பின ஷெஃப் மூலமாக பாக்கியாவை மட்டும் இல்லாமல் பாக்கியாவோட ஹோட்டலையே ஒன்றும் இல்லாமல் செஞ்சிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஆசையிலையும் ரொம்ப சந்தோஷத்துலையும் இருக்கார். இங்கே கோபி சொன்ன மாதிரியே ஷெஃப்பும் பாக்கியாவோட ஹோட்டலில் போய் வேலைக்கு சேர்றாரு. அது மட்டும் இல்லாமல் பணத்துக்காக மட்டும்தான் நான் இந்த ஹோட்டலில் சேர்ந்துருக்கேன். ஆனால் இவங்க எப்படி என்ன நடத்துவாங்கன்னு தெரியலையே, நிறைய ஹோட்டலில் வேலை பார்த்துருக்கேன் அப்படி இப்படின்னு என்னை பற்றியே நான் ரொம்ப பில்டப்பாக பேசியிருக்கேன். அதனால் முதல்ல சரிவர வேலையெல்லாம் செய்யணும் அப்படின்னு யோசனை பண்ண ஷெஃப்பும் அங்கே வேலையெல்லாம் ஆரம்பிக்கிறாரு. இங்கே கோபி சொன்ன ஒவ்வொரு விஷயத்தையுமே செய்கிறாரு. ஆனால் எல்லா விதத்துலேயும் கோபியை விட பாக்கியா ரொம்பவே நல்லவங்க அப்படின்னு அந்த ஷெஃப் புரிஞ்சுக்கிறாரு. என்னதான் கோபி ஷெஃப் மூலமாக ஏதாவது செய்யணும்னு நினச்சாலும் அந்த ஷெஃப் இங்கே கோபியோட அங்கே க்ளவுட் கிச்சனில் எப்படி வேலை செஞ்சாரோ அதே மாதிரி ரொம்பவே தரமாக வேலை செய்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அங்கே ஷெஃப் செய்கிற சமையல் எல்லாமே ரொம்ப தரமாகவும் ரொம்ப ருசியாகவும் இருக்குது. இதை பார்த்து பாக்கியா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இங்கே நம்ம அத்தை சொன்னாங்க, யாராக இருந்தாலும் வேலைக்கு ஆள் எடுக்கும்போது நல்லா விசாரித்து உனக்கு உங்கள் ஹோட்டலுக்கு ஏற்ற மாதிரியான நல்ல திறமையான ஆளை எடுபாக்கியான்னு சொன்னாங்க. நினச்ச மாதிரியே நல்ல ஒரு ஷெஃப் கிடச்சிருக்காங்க. இங்கே கஸ்டமரும் ஷெஃப் சமைச்சு கொடுத்த சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு பார்த்துட்டு ரொம்பவே ருசியாக இருக்குன்னு சொல்லிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லி சந்தோஷத்தில் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே பாக்கியாவும் வேலை செய்கிற எல்லாரையுமே கூப்பிட்றாங்க. ஷெஃப்பும் நிற்கிறாரு. நீங்கள் தொடர்ந்து வேலை செய்யாமல் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. இங்கே வேலை செய்கிறது மட்டும் இல்லாமல் உங்கள் உடலையும் நல்லா பார்த்துக்கணும். ஆரோக்கியமாகவும் நீங்கள் சாப்பிடணும். முதல்ல சாப்பிட்டுட்டு உங்கள் வேலையை பாருங்கள் அப்படின்னு வேலை செய்கிற எல்லார் மேலேயுமே ரொம்பவே கவனமாகவும் அக்கறையாகவும் பாக்கியா இருக்கிறத பார்த்து ஷெஃப் ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. இந்த கோபி சார் என்னவோ அந்த ஹோட்டலை ஒன்றும் இல்லாமல் செய்யணும், பாக்கியலட்சுமி மேம்லாம் சரி கிடையாது அப்படி இப்படின்னு பாக்கியலட்சுமி மேடமை பற்றி தப்பு தப்பாக சொன்னார். ஆனால் இவங்க ரொம்பவே நல்லவங்களாக இருக்காங்களே. இங்கே கோபி சார்கிட்ட வேலை பார்க்கும்போது நிற்க கூட நேரம் இல்லாமல் சாப்பிட கூட நேரமே இல்லாமல் தொடர்ந்து வேலையை செய்ய சொல்லிக்கிட்டே இருப்பார். கொடுக்குற சம்பளத்துக்கும் அதிகமான வேலை வாங்கிட்டே இருப்பார் கோபி சார். இதுக்கிடையில் எங்களை ரொம்பவே அவமானப்படுத்துகிற மாதிரி நிற்க வச்சு கேள்வி கேட்டு திட்டுவார். ஆனால் பாக்கியா மேடம் இவ்வளோ அழகாக எல்லாரை மேலேயும் இவ்வளோ அக்கறை காமிக்கிறாங்க. நம்ம சாப்பிட்டுட்டு வேலை செஞ்சால் போதும்னு சொல்லிட்டு இங்கே ஹோட்டலுடைய ஓனராக இருந்தாலும் இங்கே வேலை பார்க்குற எல்லார் மேலேயும் ரொம்பவே பாசமாகவும் அக்கறையாகவும் இருக்கிற இவங்களுடைய ஹோட்டலுக்கு நான் எப்படி கோபி சார் சொன்ன மாதிரி ஒரு விஷயத்தையும் செய்ய முடியும்? கோபி சார் எனக்கு பணம் கொடுக்கலனாலும் பரவாயில்ல, ஆனால் செய்கிற வேலையில் எந்த தப்பும் செய்யக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் பாக்கியா மேடம்க்கு கண்டிப்பாக கோபி சார் நினைக்கிற மாதிரி அவங்க ஹோட்டலுக்கோ இல்லை பாக்கியா மேடத்துக்கோ நம்ம செய்யவே கூடாது. எப்பயுமே நல்லதே நினைக்கிற பாக்கியா மேடம்க்கு நாமும் நல்லது மட்டும்தான் செய்யணும் அப்படின்னு யோசனை பண்ண அந்த ஷெஃப்பும் கோபி சொன்ன மாதிரி எதுவுமே செய்யக்கூடாதுன்னு மனசு மாறி பணம் முக்கியம் இல்லை, மற்றவங்கள தரக்கூடிய பாசமும் அன்பும் தான் முக்கியம் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு இங்கே பாக்கியாவுக்கு உதவி செய்கிறதும் அந்த ஹோட்டலோட வளர்ச்சிக்கு அதிகமான தன்னுடைய பங்களிக்கிறதுமாவே இருக்காரு புதுசாக வந்த ஷெஃப்பும். இங்கே ஷெஃப் ஹோட்டலில் வேலை பார்க்கும்போது அடிக்கடி கோபி ஃபோன் பண்ணுறாரு. அங்கே பாக்கியாவோட ஹோட்டலில் என்ன நடக்குது, நிறைய ஆர்டர் அவளுக்கு கிடைக்குதா, இங்கே ஏதாவது பாக்கியாவோட ஹோட்டலில் இந்த ஷெஃப் மூலமாக ஏதாவது செய்யணுமே அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்காக ஃபோன் பண்ணுறாரு. ஆனால் ஷெஃப் மனசு மாறினதால் இங்கே கோபிக்கிட்ட, சார் அங்கே தான் வேலை இல்லைன்னு சொல்லிட்டு என்னை இங்கே அனுப்பிட்டீங்களே, அப்புறம் மறுபடியும் இப்படி ஃபோன் பண்ணி நீங்கள் இதெல்லாம் செஞ்சுக்கிட்டே இருந்தால் எப்படி சார்? நான் கொஞ்சமாவது இங்கே வேலை பார்க்க வேண்டாமா? நீங்கள் எனக்கு பணமே கொடுக்கலனாலும் பரவாயில்ல, எங்கள் மேலே பாசமாகவும் எங்களை ரொம்பவே அக்கறையாகவும் கவனிக்கிற பாக்கியா மேடம்க்கு என்னால் எதுவுமே நீங்கள் நினைக்கிறத செய்ய முடியாது சார். அவங்க ஹோட்டல் வளர்ச்சிக்கு வேணால் நான் உதவியாக இருப்பேனே தவிர்த்து கண்டிப்பாக பாக்கியா மேடமோட ஹோட்டலுக்கு என்னால் எந்த விதமான பிரச்சனையும் வரவே வராது. இப்படிலாம் ஃபோன் பண்ணிகிட்டு இருக்காதீங்க சார். உங்கள் ஹோட்டலில் நாங்கள் வேலை பார்த்தாலும் நல்லபடியாகவே உங்களுக்கு நிறைய ஆர்டர் எங்கள் மூலமாக கிடைச்சாலும் எங்களுடைய அருமை தெரியாமல் நீங்கள் தான் எப்போ பார்த்தாலும் எங்களை திட்டிக்கிட்டே இருப்பீங்க. உங்களுக்கு வீட்டில் இருக்கிற கோவமாக இருக்கட்டும், வெளியில் இருக்கிற கோவமாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே எங்கள் மேலே காட்டி எங்களை ரொம்பவே அவமானப்படுத்துனீங்க. நான் கஷ்டப்பட்டு உழைச்சி உங்களுக்கு காம்படிஷனில் கூட என்னால் தான் பரிசெல்லாம் கிடச்சிச்சு. அதை கூட நீங்கள் பெருசாகவே எடுத்துக்கல. அப்படி இருக்கும்போது பாக்கியா மேடம் யாருன்னே எனக்கு தெரியாது. இந்த ஹோட்டலில் வேலைக்கு வந்த நாளில் இருந்து இப்போ வரைக்கும் சாப்பிட்டீங்களா அப்படின்னு பரிவாக கேட்குறது. இங்கே இருக்க எல்லா ஸ்டாஃபையுமே ரொம்ப சந்தோஷமாக வச்சுக்கிறாங்க. கேட்ட சம்பளத்தை விட அதிகமாக தராங்க சார். அது எனக்கு போதும். இப்படி உங்ககிட்ட அதிக பணம் வாங்கிட்டு அடுத்தவங்களுக்கு தேவையில்லாத வேலையை செய்கிறத விட கம்மியான சம்பளத்தில் மனசு நிறைவாக வாழணும் தான் நான் ஆசைப்பட்றேன். இனி நீங்கள் நினைக்கிற மாதிரி எதுவுமே என்னால் நடக்காது. ஃபோனெல்லாம் பண்ணாதீங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷெஃப்பும் ரொம்பவே கோவமாக கோபியை திட்டுற மாதிரி பேசிட்டு ஃபோனை வச்சிடுறாரு. ஷெஃப் இப்படி பேசினதால ஒன்றுமே புரியாமல் குழப்பத்தில் இருக்காரு கோபி. என்னது இது,
என்னுடைய க்ளவுட் கிச்சனில் வேலை பார்த்துட்டு இருந்த ஷெஃப்பை பாக்கியாவோட ஹோட்டலுக்கு அனுப்பி அங்கே ஏதாவது பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணலாம், பாக்கியா இனி தொழில் பார்க்க விடாமல் செய்யலான்னு பார்த்தா இந்த ஷெஃப் என்னவோ பாக்கியாவுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி பேசிட்டு இனி ஃபோனே பண்ணாதீங்க, நீங்கள் கொடுக்குற பணமும் வேண்டாம் உங்கள் வேலையும் வேண்டான்னு சொல்கிறாரே. இப்படி நடக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. இந்த ஷெஃப் இப்படி மனசு மாறுவாருன்னு தெரிஞ்சிருந்தா நான் என்னுடைய ஹோட்டல்ல இருந்து அவரை வெளியில் அனுப்பியிருக்கவே மாட்டேனே. இப்போ என் ஹோட்டலில் ஷெஃப் இல்லாமல் யார் சமைப்பான்ற மாதிரி நான் யோசனை பண்ணிட்டு இருக்கேன். ஆனால் அந்த பாக்கியாவுக்கு இந்த ஷெஃப் ரொம்பவே உதவியால இருக்காரு. நாம என்னென்னவோ நினைச்சோம். ஆனா நடக்கிறதெல்லாம் வேற மாதிரில இருக்குது. இந்த பாக்கியா வளர்ந்துக்கிட்டே போயிடுறா. ஆனா அவளை ஒன்றும் இல்லாம செய்யணும்னு யோசனை பண்ணி என் ஷெஃப்பை வேற அவளுடைய ஹோட்டலுக்கு அனுப்பிவிட்டு இப்போ நான் தான் கிடைச்ச ஆர்டர் எல்லாத்துக்குமே சமையல் செஞ்சு கொடுத்து அனுப்ப முடியாத நிலமையில நிற்கிறேன். என் ஃப்ரெண்டு செந்தில் அப்போவே சொன்னான், பாக்கியாவோட வழியில் தலையிடாத, அவங்க உயர உயர போயிட்டே இருக்கிறாங்க, உன்னால் முடிஞ்சா நல்லா சம்பாதிச்சு காட்டு அப்படின்னுட்டு. அவன் பேச்சை கேட்காம என்கிட்ட வேலை பார்த்துட்டு இருந்த ஷெஃப்பை அங்கே அனுப்பிவிட்டேன். இப்போ அந்த ஷெஃப் என்னவோ பாக்கியா மேடம் தான் ரொம்ப நல்லவங்க, அவங்க கொடுக்குற சம்பளமே போதும், உங்ககிட்ட வேலை பார்க்குறத விட இந்த ஹோட்டலில் வேலை பார்க்குறது தான் எனக்கு சந்தோஷமாக இருக்குன்னு இப்படி மனசை மாற்றிட்டானே. அது மட்டும் இல்லாமல் இப்படி அந்த ஷெஃப் பேசுவாருன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இந்த ஷெஃப்பை வச்சு என்னெல்லாம் செய்யலான்னு ஆசைப்பட்டேன். ஆனால் இந்த பாக்கியாவை எதுவுமே செய்ய முடியாத நிலமையில நான் இருக்கேனே அப்படின்னு சொல்லி, டே கோபி, நீ என்ன நினச்சாலும் நடக்கவே நடக்காது போலடா. அங்கே வீட்டில் உள்ளவங்க தான் உன்னை மதிக்க மாட்டேங்கிறாங்கன்னா உன் ஹோட்டலில் வேலை பார்த்துட்டு போனவன் கூட உன்னை மதிப்பு மரியாதையும் தராமல பேசுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு, இதெல்லாம் என்னடா வாழ்க்கை கோபி அப்படின்னு அவரே பேசிக்கிறாரு. இங்கே பாக்கியா எப்பயும் போல் வேலை செய்யாமல் கொஞ்சம் ரெஸ்ட்டும் எடுக்கிறாங்க. ஏன்னா எல்லா வேலையும் ஷெஃபே பார்த்துக்கிறதுனால இங்கே பாக்கியா சந்தோஷமாக இருக்காங்க. அப்போ பாக்கியா ஒரு முடிவெடுக்கிறாங்க, இனிமேல் ஷெஃப் மூலமாக பெரிய பெரிய ஆர்டர்லாம் எடுத்து நம்ம செஞ்சோம்னா இதை விட பெரிய வருமானத்தை பார்க்கலாமே அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இந்த விஷயத்த பாக்கியா உடனே பழனிசாமி சார்கிட்ட சொல்ல, அதுக்கு பழனிசாமி சாரும், எனக்கு ஒரு உதவி செய்கிறீங்களா, என்னுடைய நெருங்கிய நண்பருக்கு ஒரு பெரிய ஃபங்க்ஷன் வைக்கிறாங்க, அந்த ஃபங்க்ஷனுக்கும் நீங்கள் தான் கண்டிப்பாக இந்த சமையல் கேட்ரிங் ஆர்டர்லாம் எடுத்து செய்யணும். பாக்கியா மேடம் இதை செஞ்சு கொடுப்பீங்கள்ல அப்படின்னு கேட்க, என்ன சார் நீங்கள் எல்லாருக்குமே நான் செஞ்சு கொடுக்கும்போது நீங்கள் கேட்டு இதை செய்யாமல் இருப்பேனா, கண்டிப்பாக சார் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பழனிசாமி சாரும் அட்வான்ஸ் கொடுக்க ரொம்பவே சந்தோஷமாக அந்த அட்வான்ஸையும் வாங்கிக்கிறாங்க. இந்த விஷயத்தை பற்றி ஷெஃப் கிட்ட சொல்ல இங்கே ஷெஃப்பும் பாக்கியாவுக்கு உறுதுணையாக இருந்து அந்த பெரிய ஆர்டரை முடிச்சு கொடுக்கறதுக்கு ரொம்பவே உதவி செஞ்சிட்ருக்காரு. இந்த விஷயம்லாம் தெரிஞ்ச கோபி ரொம்பவே கோவப்பட ஆரம்பிக்கிறாரு. ஷெஃப்பை வேற அங்கே அனுப்பி வச்சேன், அந்த ஷெஃப் மூலமாக பாக்கியா பெரிய பெரிய ஆர்டர்லாம் எடுத்து செய்கிறா, கை நிறைய சம்பாதிக்கிறா, இதுக்கு நான் அமைதியாக அந்த ஷெஃப்பை வெளியில் அனுப்பாமையே இருந்திருக்கலாம். பெரிய திட்டம் போடுறேன்னு சொல்லிட்டு பெரிய புத்திசாலித்தனமாக செயல்பட போகிறேன்னு நினச்சிக்கிட்டு ஷெஃப்பை அனுப்பிவிட்டேன். இப்போ கிடைச்ச ஆர்டருக்கு கூட சமையல் செஞ்சு கொடுக்கறதுக்கு எனக்கு எந்த ஷெஃப்பும் கிடைக்காம இப்படி உட்காந்துட்டு இருக்கேனே அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணிட்டு இருக்க, தன்னுடைய வேலை எல்லாத்தையுமே முடிச்சுட்டு இங்கே ராதிகாவும் கோபியை பார்க்கறதுக்கு ரொம்ப நாள் கழிச்சு க்ளவுட் கிச்சனுக்கு வராங்க. க்ளவுட் கிச்சனுக்கு வரவும் கோபி ரொம்பவே சோகமாக உட்காந்துருக்காரு. இதை பார்த்தா ராதிகா, என்னாச்சு கோபி, எதுக்காக இப்படி உட்காந்துருக்கீங்க அப்படின்னு கேட்க, அது ஒன்றும் இல்லை ராதிகா, ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாரு. ஆனால் ராதிகாவும், இல்லை கோபி ஏதோ ஒரு உண்மையை மறைக்கிறீங்க, ஆமாம் 2-3 நாளாக இப்படி தான் ரொம்ப சோகமாகவே இருக்கீங்க, பிஸ்னஸ்லாம் நல்லா தானே போயிட்டுருக்கு, அங்கே வேலை பார்க்குற ஸ்டாஃபெல்லாம் சரியாக வேலை பார்க்குறாங்கல்ல அப்படின்னு கேட்க, அந்த சமயம் அங்கே வந்த ஸ்டாஃபும், மேடம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இங்கே சமையல் செஞ்சு கொடுக்குற ஷெஃப்பை சார் வேறு எங்கேயும் அனுப்பிட்டாரு, இப்போ இங்கே நம்மளுடைய ஹோட்டலில் சமைச்சு கொடுக்க ஷெஃப்பே இல்லை, அதனால தான் இப்படி சோகமாக உட்காந்துட்ருக்காரு, என்ன ஏதுன்னு நீங்களே கேளுங்க, எங்களுக்கு என்னவோ தெரிஞ்ச வேலையை செஞ்சிட்ருக்கோம், ஆனால் சமையல் செய்கிறதுக்குன்னு யாருமே கிடைக்கலன்னு தான் சார் இப்படி ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இதை கேட்ட ராதிகாவும் ரொம்பவே கோவமா, என்ன கோபி செஞ்சு வச்சுருக்கீங்க, இப்போ ஷெஃபெல்லாம் கிடைக்கிறது ஒன்றும் சாதாரண இதெல்லாம் கிடையாது, நம்ம ஷெஃபை எங்கே அனுப்புனீங்க, அப்போ கிடைச்ச ஆர்டருக்கெலாம் எப்படி கோபி நீங்கள் சாப்பாடெல்லாம் அனுப்ப போகிறீங்க, இதெல்லாம் உங்களுக்கு தேவையா, எதுக்காக ஷெஃபை வேறு எங்கேயும் அனுப்புனீங்களாமே, என்னாச்சு அப்படின்னு கேட்க, அது ஒன்றும் இல்லை, இந்த பாக்கியா ரொம்பவே வளர்ந்துக்கிட்டே போகிறா, பெரிய லெவலுக்கு வந்துடுவாளோ அப்படின்னு பொறாமையில் நம்ம ஷெஃப்பை அங்கே அனுப்பி அவள் ஹோட்டலை ஒன்றும் இல்லாமல் செய்யலான்னு நினச்சேன், அதான் நான் ஏற்கனவே சொன்னேனே, பாக்கியாவால் தான் என் வீட்டில் உள்ள யாரும் என்னை மதிக்க மாட்டேங்கிறாங்க, அவமானப்படுத்திக்கிட்டே இருக்காங்கன்ட்டு, அந்த கோவத்தில் தான் இப்படி செஞ்ச ராதிகா. ஆனால் இந்த பிரச்சனையெல்லாம் என் பக்கம் திரும்பும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இப்போ நம்ம ஹோட்டலில் ஷெஃப் இல்லாமல் சமைச்சு கொடுக்க முடியாமல் எந்த ஆர்டரையுமே அனுப்ப முடியாத நிலமையில இருக்கேன். இங்கே கிடைச்ச ஆர்டர் எல்லாம் ஒன்று ஒன்றா கைவிட்டு போயிட்டே இருக்குது, என்ன பண்ணேன்னு தெரியல ராதிகா அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறாரு. இதை கேட்ட உடனே ராதிகா ரொம்ப கோவமாக திட்ட ஆரம்பிக்கிறாங்க, அவமானப்படுத்தி பேசுகிறாங்க. உங்களெல்லாம் நம்பி இந்த ஹோட்டலை ஆரம்பித்து கொடுத்தேன்ல, என்ன சொல்லணும், பிஸ்னஸ் இல்லாமல் வீட்டில் இருந்தீங்களேன்னுட்டு அங்கே லோனெல்லாம் வாங்கி உங்களுக்கு இந்த ஹோட்டலை ஆரம்பித்து கொடுத்தேன், பிஸ்னஸை நல்லா டெவலப் பண்ணுவீங்கன்னு உங்கள் மேலே நம்பிக்கை வச்சுருந்தேன், ஆனால் இப்படி கிடைச்ச ஷெஃப்பும் இல்லாமல் இப்படி உட்காந்துட்ருக்கீங்கல்ல, உங்களை நம்பினதுக்கு நான் சும்மாவே இருந்திருக்கலாம் அப்படின்னு திட்ட ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு கோபியும்,
என்ன ராதிகா இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்க? எனக்கு பிரச்சனைன்னு வந்தால் எப்பயுமே எனக்கு உறுதுணையாக இருக்கிறது ஒன்று எங்கள் அம்மா, இன்னொன்று நீ தான். இப்போ எங்கள் அம்மா என்கிட்ட பேச மாட்டேங்கிறாங்க. நீ தான் ராதிகா எனக்கு ஏதாவது ஐடியா கொடுக்கணும் அப்படின்னு சொல்ல, ஆமாம் செய்கிறதெல்லாம் செஞ்சுட்டு கடைசியில் என்கிட்ட வந்து ஐடியா கேளுங்க, நான் என்ன செய்ய முடியும்? ஷெஃபுக்கு பதிலாக நான் சமைக்கட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க. நீ வீட்டில் சமைச்சாலே சாப்பிட முடியாது ராதிகா, இங்கே வேற நீ இத்தனை பேருக்கு எப்படி சமைப்பேன்னு கேட்க, ஆமாம் கோபி இதெல்லாம் மட்டும் சரியாக பேசுங்க, ஆனால் எதெல்லாம் செய்யக்கூடாதோ தெளிவாக செஞ்சு வச்சுருக்கீங்க. நீங்கள் வீட்டுக்கு வாங்க உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எந்த பதிலுமே பேசாமல் திட்டிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க ராதிகா. இன்னொரு பக்கம் கோபியால் ஹோட்டலை ஒழுங்காக நடத்தவே முடியாமல் அங்கே இங்கேன்னு நிறைய கடன் வாங்கிடுறாரு. ஒரு பக்கம் கோபிக்கு நிறைய கடன் பிரச்சனை, இன்னொரு பக்கம் ஹோட்டலை நடத்துறதுக்கும் கொஞ்சம் பணம் தேவைப்படுது. யார்கிட்ட கேட்குறது, என்ன செய்கிறது? மேற்கொண்டு வெளியில் போய் யார்கிட்டயாவது கடன் கேட்டால் கண்டிப்பாக என்னை நம்பி தரமாட்டாங்க. ஏன்னா அப்போதைக்கு நான் கடன் வாங்கும்போது ஹோட்டல் ரொம்பவே ஃபேமஸாக இருந்தது, காம்படிஷனில் நான் தான் வின் பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் ஏமாற்றி கடன் வாங்கிட்டு இருந்தேன். இப்போ யாரும் என்னை நம்பி கடன் தர மாட்டாங்களே, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக கோபியும் ராதிகா கிட்ட பண தேவை இருக்குது அப்படின்ற விஷயத்தை பற்றி பேசுகிறாங்க. இங்கே ராதிகாவும் முதல்ல கோபியை ரொம்பவே திட்டுறாங்க. என் பேச்சை கேட்காம நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் செஞ்சு பண தேவைன்னு வரும்போது மட்டும் என்கிட்ட வந்து நிற்கிறீங்க கோபி. ஆனால் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டு எனக்கு நிம்மதியே கிடையாது. என்னை எப்போ தான் நீங்கள் வந்து சந்தோஷமாக என்னையும் மயுவையும் வச்சுப்பீங்களோ தெரியவே இல்லை. இங்கே பாக்கியாவை பற்றியும் உங்கள் குடும்பத்தை பற்றியும் யோசிக்கிற நீங்கள் எங்களை பற்றி யோசிக்கவே மாட்டேங்கிறீங்க அப்படின்னு திட்டிகிட்ருக்க. இங்கே உடனே கோபி என்னை மன்னிச்சிரு, இனிமேல் எந்த தப்புமே செய்ய மாட்டேன், அதனால் இந்த ஒரு தடவை பண உதவி செய், உன்னை நம்பி தான் இருக்க ராதிகா அப்படின்னு கண் கலங்கி போய் நிற்கிறாரு. இதுக்கு மேலேயும் ராதிகாவால் எதுவுமே பேச முடியாமல், என்கிட்டயும் பணம் இல்லை, இருந்த பணம் எல்லாமே உங்கள் பிஸ்னஸ்க்காக தான் நான் கொடுத்துருக்கேன், இதில் நீங்கள் வாங்கின கடன் எல்லாத்துக்குமே நான் வட்டி பணத்தை வேற கொடுத்துட்ருக்கேன், இப்போ என்ன செய்கிறது அப்படின்னு யோசிக்கிறாங்க. கோபி நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு துணையாக நான் இருக்கேன்னு சொல்லியிருக்கேன். மற்றவங்க மாதிரி உங்களை புரிஞ்சிக்காமல் விட்டுட்டு போகிற ஆளெல்லாம் நான் கிடையாது. உங்கள் அம்மாவாக இருக்கட்டும், பாக்கியாவாக இருக்கட்டும், உங்கள் பசங்களாக இருக்கட்டும், எல்லாருமே உங்களை புரிஞ்சிக்காமல் இப்போ வரைக்கும் அவமானப்படுத்திட்டு இருக்காங்க, உங்களை ஏற்றுக்கவும் மாட்டிக்கிறாங்க. ஆனால் நான் அப்படி இல்லை. உங்கள் நல்ல மனசு எனக்கு தெரியும், அதனால எப்படியாவது நான் வந்து பணத்துக்கு ஏற்பாடு செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிக்கிட்டே இங்கே ராதிகா ஆஃபீஸ்க்கு கிளம்பி போயிடுறாங்க. அங்கே போனதுக்கப்புறமா ராதிகா யோசிக்கிறாங்க, பணத்தேவை நிறைய இருக்குது, எப்படி கோபிக்கு உதவி செய்கிறது? நாமளும் வெளியில் கடன் வாங்க முடியாது, லோனும் வாங்கிட்டோம், இங்கே அவருடைய பிஸ்னஸ்க்காக நிறைய கடனும் வாங்கிட்டோமே அப்படின்னு யோசனை பண்ணும்போது தான் ஆஃபீஸில் பணம் வச்சுருக்கிறது இங்கே ராதிகாவுக்கு தெரிய வருது. உடனே ராதிகா யோசிக்கிறாங்க, இது ஆஃபீஸ் பணம் தான், எடுக்கிறது ரொம்ப பெரிய தப்பு தான், ஆனாலும் கோபிக்கு உதவி செய்யணுன்னா இதை நான் செஞ்சு தான் ஆகணும்னு சொல்லிட்டு ஆஃபீஸ் பணத்தை எடுத்தால் பின்னாடி பெரிய பிரச்சனை வரும் அப்படின்றத யோசிக்கிறத விட்டுட்டு கோபிக்கு உதவி செஞ்சாதான் கோபி வந்து சந்தோஷமாக இருப்பார் அப்படின்னு நினச்ச ராதிகா ஆஃபீஸ் பணத்தை எடுத்துடுறாங்க. எடுத்தது மட்டும் இல்லாமல் யாருக்கும் தெரியாமல் அதை எடுத்துகிட்டு இங்கே கோபிக்கிட்டேயும் வந்து கொடுத்துட்றாங்க. எப்படி நம்ம பணத்தை எடுத்த விஷயம் யாருக்குமே தெரியக்கூடாது, இன்னும் 2-3 நாள் கழித்து யார்கிட்டையாவது கடனாக பணத்தை வாங்கி வச்சிட வேண்டியதுதான், நாம் தானே இந்த ஆஃபீஸையே பார்த்துக்கிறோம், இங்கே நமக்கு மேலே இருக்கிற ஒவ்வொரு அதிகாரிகளும் இங்கே வந்து என்ன பார்த்துக்கிட்டா இருக்காங்க, யாருக்குமே நம்ம செஞ்ச வேலை தெரியாது அப்படின்னு நினச்சிட்டு ஆஃபீஸ் பணத்தை எடுத்தது மட்டும் இல்லாமல் கோபிக்கு உதவி செய்ய அந்த பணத்தையும் கொடுத்துட்றாங்க. ஆனால் 2-3 நாள் கழித்து ஆஃபீஸில் வேலை பார்க்குற எல்லாத்துக்குமே இங்கே ராதிகா செஞ்ச இந்த வேலை அப்பட்டமாக தெரிய வருது. அங்கே சிசிடிவி ஃபுட்டேஜ் மூலமாக இங்கே ராதிகா தான் ஆஃபீஸில் உள்ள பணத்தை எடுத்திருக்காங்க அப்படின்ற விஷயத்தை கண்டுபிடிச்சது மட்டும் இல்லாமல் எல்லாருக்கும் தெரிய வந்ததால் எல்லாரும் ராதிகாவை கேள்வி கேட்டு அவமானப்படுத்தி நிற்க வச்சு ரொம்பவே பேசுகிறாங்க. இப்படி நடக்கும்னு எதிர்பார்க்காத ராதிகா அங்கே சிசிடிவிலாம் இருக்குது அப்படின்றத மறந்துட்டு கோபிக்கு உதவி செய்யணுன்ற நோக்கத்தில் பணத்தை எடுத்துட்டாங்க. இதனால் இங்கே கோடீஸ்வரன் சாருக்கும் ராதிகா இப்படி செஞ்சுட்டாங்க அப்படின்ற விஷயம் தெரிய வந்ததால் ராதிகா இப்படி செய்வாங்கன்னு எதிர்பார்க்காத கோடீஸ்வரன் சாரும் இனி ராதிகா இங்கே வேலை செய்யவே கூடாதுன்னு சொல்லி ராதிகா மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தது மட்டும் இல்லாமல் ராதிகாவையும் வேலையிலேருந்து எடுத்துடுறாங்க. இதை எதிர்பார்க்காத ராதிகா நமக்கு வேலையும் இல்லாமல் ஆயிடுச்சு, இங்கே கோபிக்கு உதவி செய்யணும்னு நினச்சேன், ஆனால் இப்படி ஆஃபீஸில் உள்ள எல்லாருக்குமே நான் தான் அந்த பணத்தை எடுத்தேன், யாருக்கும் தெரியாமல் எடுத்தேன் அப்படின்ற விஷயம் இந்த சிசிடிவி இந்த ஃபுட்டேஜ் மூலமாக தெரிய வந்துருச்சு, இப்படி நடக்கும் நான் எதிர்பார்க்கவே முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் முன்னாடியும் தலை குனிஞ்சு அவமானப்பட்டு நிற்கிறாங்க ராதிகா. இன்னொரு பக்கம் கோபிக்கு இந்த விஷயம் தெரிய வருது. தெரிஞ்ச உடனே கோபி பேரதிர்ச்சி அடைகிறாரு. அப்போ ராதிகா ஆஃபீஸ் பணத்தை தான் கொண்டு வந்து நம்மக்கிட்ட கொடுத்தாளா? நாம் இப்படி கடன் வாங்கி பாக்கியாவை ஒன்றும் இல்லாமல் செய்யணும்னு நினச்சி நம்ம இந்த நடத்தின பிஸ்னஸ் மூலமாகவும் நம்மளுக்கு பெரிய லாபம் கிடைக்கல, இப்போ நல்லபடியாக ராதிகாவாவது வேலைக்கு போயிட்டுருக்கான்னு நினச்சிட்டு இருக்கப்ப இப்போ என்னால் ராதிகாவும் வேலை இல்லாமல் நிற்கிறா அப்படின்னு சொல்லிட்டு இதில் வேற ராதிகா மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, அவள் எடுத்த பணத்தை உடனே திருப்பி கொடுக்கணும், அப்படி இல்லைன்னா இங்கே என்னால் ராதிகாவுக்கு பெரிய பிரச்சனைலாம் வந்துடுமே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒழுங்காக என் பிஸ்னஸை பார்த்துருக்கலாம், அப்படி நான் செஞ்சுருந்தா எனக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனையே வந்திருக்காது, ராதிகாவும் ஒழுங்காக வேலைக்கு போயிருப்பா, பாக்கியாவை ஏதாவது செய்யணும் அப்படின்னு நினச்சிட்டு
இப்படி ஒவ்வொரு விஷயத்துலையும் நான் தான் பிரச்சனையில் மாட்டிக்கிட்டே இருக்கேன்னு சொல்லி செஞ்ச ஒவ்வொரு தப்பையும் நினச்சி பார்த்து இங்கே மனசு வேதனைப்படுறது மட்டும் இல்லாமல் பேசாமல் பாக்கியா கிட்ட போயே மன்னிப்பு கேட்டுடலாம். பாக்கியாவை மட்டும் இல்லாமல் பாக்கியாவோட தொழிலையே ஒன்றும் இல்லாமல் பண்ணணும்னு நினச்சேன். ஆனால் இப்போ எனக்கு சரியான தொழிலும் இல்லை, ராதிகாவுக்கும் வேலையும் இல்லாமல் போச்சு. கொஞ்சம் கூட யோசிக்காம நான் செஞ்ச செயலால் இப்போ எல்லா பிரச்சனையும் என் பக்கமே திரும்பி நிற்கிதேன்னு சொல்லி மன வேதனையில் இருக்காரு கோபி.